ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ போன வீடியோ நம்ம இதான் பார்த்தோம். கம்யூட்டேட்டிவிட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நான் ஸ்பெசிஃபிக்கா நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதுல. ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா வெரிஃபை வெதர் 50 + 12 = 12 + 50 யூசிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேசிக்கா நீங்க ஆன்சருக்கு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ 50 + 12 என்ன வரும்? 50 + 12 என்ன வரும்? 62ன்னு வரும். ஏன்னா 2 5 + 1 6 62. 12 + 15னாலும் 62 தான் வரும். ஸோ இவ்வளவுதான் ப்ரூஃப். நீங்க 12 + 50 ஆல்சோ ஈக்குவல் டு 62. ஸோ 50 + 12 62 தான். 12 + 50 62 தான். 62 = 62 ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளவுதான். ஸோ நீங்க விரும்பின சம் கண்டுபிடிச்சா போதும். வேற எதுவும் பெரிய ப்ரூஃப்லாம் தேவையில்ல. ஸோ இவ்வளவுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. A + B is the same as B + A. அவ்வளவுதான். ஸோ அடிஷனுக்கும் மல்டிபிளிகேஷனுக்கும் இது அப்ளை ஆகும். சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் இது அப்ளை ஆகாது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கணும் நீங்க. ஏன் சப்ட்ராக்ஷனுக்கு டிவிஷனுக்கும் அப்ளை ஆகாதுன்னு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்றேன். சில கொஸ்டின்ஸ் வரும் அதுலயே. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்காங்க? சால்வ் யூசிங் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகே, 17 + 13 இஸ் இட் ஈக்குவல் டு 13 + 17? அப்படிதான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவாங்க ஜென்ரலா ஸ்கூல்ல. So 17 + 13 is it equal to 13 + 17? ஆக்சுவலா ஈக்குவல் தான் டியூ டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. பட் நம்ம இதுக்கு ஃபைனல் ரிசல்ட்டே வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ 17 + 13 என்ன வரும் உங்களுக்கு? 17 + 13 நீங்க எப்படி எழுதலாம்? 17 + 10 + 3 எழுதலாம். இப்போ 3யும் 17 நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் ஈஸி ஆட் பண்றது. 20 வரும். 20 + 10 30. அவ்வளவுதான். ஸோ ஓவரால் ஆன்சர் 30 தான். இதையும் நீங்க அது மாதிரி எழுதலாம். ஸ்பிட் பண்ணி எழுதலாம். இதையும் நீங்க 10 + 3 + 17 எழுதலாம். 17 17. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணலாம். 20 + 10 30 தான் வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் 30 = 30 ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளவுதான். ஸோ இதுவும் நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ மேபி இன்னும் ஒரு கொஸ்டின் போடலாமா? ஓகே, இதை நம்ம அடுத்த வீடியோல போடுறேன் இந்த கொஸ்டினை. ஸோ இந்த கொஸ்டின் மேபி நீங்க ஹோம்ஒர்க் எடுத்துக்கலாம். ஹோம்ஒர்க். ஸோ முக்கியமா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆகாது. ஓகேவா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் ஏன் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூகுள்ல நீங்க ஹிப்போ மேக்ஸ்ன்னு டைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். இன்ஃபேக்ட் லாங் ஃபார்ம் வீடியோஸே வரும். அதை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.